நந்தி வந்து எதுக்கால உட்காந்துருக்கும் அப்படின்னா பாருங்கள், எந்த பக்கமே கண் திரும்பாமல் சிவனுக்கு நேராக உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ இவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவனுக்கு தூதர்களாக இருக்காங்களா இல்லையா சொல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் சிவன் கோயிலுக்கு போனால் சிவனை பார்த்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தா பசுமாடு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து வேண்டுதல் கொடுத்தால் நீங்கள் கொடுக்குற மனு கடவுள் எடுத்துக்கு வரான். இது ஆதி காலத்திலே முன்னோர்கள் இதை உருவாக்குறதுனால தான் இந்த பிரதோஷ வழிபாடை கொண்டு வந்தாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் பசுமாடுங்கனால அவங்க சந்தன காப்பு போட்டு பூமாலையெல்லாம் சூடி அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு நேரு உட்கார்ந்தாங்கன்னா அந்த சிவனுடைய நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சொன்னால் உடனே எடுத்துக்குமா. அதனால தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கிட்ட கஷ்டத்தை சொன்னீங்கன்னா அந்த கஷ்டம் குறையும். பசுமாடு வந்து நல்லா யோசிங்க, பசுமாடு வந்து நந்தி வந்து நம்மளுடைய கோயிலுக்கு எதுக்கால போனீங்கன்னா நந்திக்கு குறுக்க போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் குறுக்க போகக்கூடாது அப்படின்னா, நம்ம அந்த காலத்தில் கோயில் கட்டும்போது நம்மளுடைய மூச்சு காற்று சிவனுடைய மூக்கில் இருந்து ஒரு நூலை பிடிச்சி இழுத்தா எங்கே லாஸ்ட் வருதோ அந்த இடத்துல நந்தியை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அப்போது அந்த சிவனுடைய மூச்சு காற்றும் அந்த உயிர் சுவாசங்களும் இந்த நந்திகிட்ட போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இவங்க கேட்குறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு லிங்க் இருக்கிறதுனால நீங்கள் கடவுள்கிட்ட வந்து வேண்டி கொடுக்குற மனுவெல்லாம் சிவன்கிட்ட போய் சேர்றதுனால நீங்கள் குறுக்க போகக்கூடாதுன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் நந்திக்கு முன்னாடி குறுக்க போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க திருமலைப்பாடி நந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தினுடைய கர்மவினை தோஷம் அன்றோடு நிவர்த்தியாகும்.